பணத்தை துரோகி பயல்களா கோபி கோபி நான் சொல்றது கேளு கோபி. என்ன எவ்வளவு வேணும் அடி கோபி. என்ன அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல கோபி. என்ன அடிச்சு கொல்லு கோபி. என்ன நடிக்கிறியா? உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னா பரவாயில்ல. சொல்ற கேளுங்க. என்னடா நான் பண்ண பாவத்துக்கு நான் செத்தா கூட பரவாயில்ல. என்ன அடிச்சு கொல்லு கோபி. அடிச்சு கொல்லு. அதுல தப்பே இல்ல. எல்லாத்தையும் ஏமாத்துறேன்னு நினைச்சேன். ஆனா பிரசாத் என்ன வச்சு காப்பாத்துனா. என்னை மட்டும்தான் அவன் நம்புனா. எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்துனதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் கோபி. என்னை நம்பின பிரசாத்த நான் ஏமாத்தின மாதிரி நான் நம்பின அன்னதாண்டவோ என்னை ஏமாத்திட்டான் கோபி. அவனை பிடிக்கிறதுக்காக நாங்க நாச்சி முத்துட்டு போனோம். ஆனா அவன் அன்னதாண்டத்தை விட பெரிய மோசக்காரனா இருக்கான். நாச்சி முத்துக்கிட்டு நான் ஏமாத்தினேன் கோபி. என்ன சொல்ற நீ? ஆமா கோபி. அன்னதாண்டத்திட்ட கொடுத்து ஏமாந்த காசை நாச்சி முத்தை வச்சு மீட்டிடலான்னு பார்த்தோம். ஆனா நாச்சி முத்து அன்னதானத்தோட பெரிய ப்ராடா இருக்கான் கோபி. அன்னதானத்துக்கு கொடுத்த மொத்த காசை நாச்சி முத்தை எடுத்துக்கணும் பாக்குறான் கோபி. ஆனா நாச்சி முத்தை பத்தி உண்மை தெரியாம நீயே நெல்லியாண்டவரு அவங்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்களே. அவனை நம்பாத கோபி. அவனை நம்பாத. இப்படி நம்பித்தான் எங்களை கழுத்து எடுத்துட்டான் கோபி. அவனை நம்பாத. உன்னையும் கழுத்து எடுத்துருவான் கோபி. சொன்னா கேளுப்பா. உண்மையா சொல்லு. இல்ல உன்னை வெட்டி கொண்டு சொல்லிடுறேன். அன்னதாண்டவ மாதிரி ஒரு ஆளை தேடுறதுனா சாதாரண விஷயமா? ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வாங்க. சத்துரு சம்ஹார யாகம் 100 யாகம் நடத்தணும். ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். பண்ணிடுங்க சாமி. இந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. நான் அதுக்கு பதிலா இதே 4 லட்சம் ரூபாய்க்கு தேதி போடாம ஒரு செக் தரேன். இந்த செக்கை நீங்க பேங்க்ல போடுற அவசியம் ஏற்பட்டா அப்போதைக்கு பேரும் தேதியும் சரியா? இந்த சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. இந்த மாதிரி காலாவதியான செக்கெல்லாம் செல்லாது சார். இல்லாத அக்கவுண்ட்ல எப்படிங்க காசு வரும்? பாத்தீங்களா? நான் சொன்னது சரியா போச்சா? நாச்சிமுத்து பெரிய ஃப்ராடுன்னு சொன்னல. நாச்சிமுத்து பெரிய ஃப்ராடுங்கிறதுக்கு வேற எந்த ஆதாரம் தேவையில்ல. உங்க அண்ணன் அவர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே பெரிய ஆதாரம் தான். ஏன்னா அவர் ஃப்ராடு கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. சம்பந்தம் நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்கு. நீ சொன்ன மாதிரி அண்ணன் அவன் தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். இப்ப இவன் சொன்னதை வச்சும் பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அண்ணனை ஒளிச்சு வச்சிருக்கணும். மாப்பிளைய நாச்சிமுத்து ஒளிச்சு வச்சிருக்கானா? டேய் என்ன நடிக்கிறியா? அவரை ஒளிச்சு வச்சிருக்க உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது சம்பந்தம். கோபி அந்த நாச்சிமுத்து ஒரு கேடுகட்ட பைய. காசுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். பிரசாத் அவங்ககிட்ட இருக்கிறது நல்லதில்லை கோபி. மாப்பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட்டுருவான். அதனாலதான் மாப்பிள்ளை அவங்க கூட ஒட்ட வச்சிட்டு இருக்கான். மாப்பிள்ளை அவங்ககிட்ட இருந்து மீட்கணும் கோபி. என்னையும் கூட கூட்டு போ கோபி. மாப்பிள்ளை பார்த்து நான் உண்மையை சொல்லிடுறேன். மாப்பிள்ளை என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நான் உங்க கூட வர்றப்பா. கூட்டு போ. சரி வா. மச்சான் என்ன மச்சான் நீங்க லூசா? நீங்க இவனை கூட கூட்டி போவேன்னு சொல்றீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த லூசு பைய தான். இவனை மறுபடியும் கூட்டு போயிட்டு என்ன பிரச்சனை பெருசாக்கலாம் பாக்குறீங்களா? இவனை கொண்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பான். அதான் கரெக்டான வழி. ஆமாடே. இவன் நல்லவன் இல்ல. நல்லவ மாதிரி நடிச்சிட்டு நம்ம கிட்ட ஒட்டிக்க பாக்குறான். விட்றாதனே. சமாதானம் சொல்ற மாதிரி போலீஸ்ல புடிச்சு விடலாம். என்னை நம்பு கோபி. நான் பண்ண பாவம் நிறையதான். அத நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரோ அவன் வாழ்க்கையவே அழிச்சிருக்கனே. அதுக்கு தண்டனை கொடுத்தா அதை நான் வாங்கிக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோபி. நான் அழிச்ச என் மாப்பிள்ளை வாழ்க்கைய நல்ல நிலைமைக்கு என் மாப்பிள்ளை கொண்டு வர வரைக்கும் என்னால முடிஞ்சது செய்யலான் இருக்கேன் கோபி. அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கோபி. டேய் களவாணி பயலுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க என்ன முட்டாளா? நான் களவாணி பையதான் சம்பந்தம். பிரசாத் மலேசியால இருந்து சம்பாதிச்சு அனுப்பிச்ச பணத்தை நான் தான் களவாண்டேன். ஆனா அந்த காசு எதுவுமே கையில நிக்கல. பிரசாத்துக்கு லாட்டரியில விழுந்த பணத்தை மொத்தத்தையும் எல்லாத்தையுமே நான் ஒருத்தன் தான் களவாடுன்னு நினைச்சேன். ஆனா அந்த காசு என் கைக்கே வரல. கடைசியில
பிரசாத்தை ஏமாத்தி நாச்சிமுத்து குடுக்கறதுக்காக 4 லட்சம் ரூபாய் பணத்தை களவாண்டேன். பாத்தீங்களா? இப்ப அந்த காசையும் நாச்சிமுத்து ஏமாத்திட்டான். களவாணித்தனம் எதையுமே கொடுக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. என் களவாணித்தனம் பிரசாத் வாழ்க்கை மட்டும் இல்லாம என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிருச்சு. இந்த தப்பை எல்லாத்தையும் நான் சரி பண்ண நினைக்கிறேன் கோபி. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை கேட்கல, ஒரு பரிகாரம் பண்றதுக்காகத்தான் இதை கேட்கிறேன். அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கடைசி இந்த ஒரு விஷயத்துல என்ன நம்பு கோபி. நடந்த எல்லாத்தையும் உன் வாயாலே அண்ணன்ட்ட சொல்லு. வா மச்சான், இவனை நம்பாதீங்க மச்சான், இவன் நடிக்கிறான் மச்சான். மறுபடியும் எதுவும் பிரச்சனை இழுத்துறாதீங்க. சம்பந்தம், அதையெல்லாம் பேசி இப்ப முடிவு பண்றதுக்கு நேரம் இல்ல. அண்ணன் அந்த நாச்சிமுத்து கிட்ட மாட்டி அவன் ஏதாவது சிக்கல்ல மாட்டி வரதுக்கு முன்னாடி அண்ணனை இமிடியேட்டா நம்ம அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்கு இவனை கூட்டு தானே போனோம். என்ன மச்சான், இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன எதுவும் சொல்லாதீங்க. மன்னிச்சே நாசமா போறது நம்ம குடும்பத்தோட வழக்கம். மறுபடியும் இவனை கூட்டி போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி வா வா வா. ஐயோ, இப்ப தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. மானங்கெட்ட பையன் எப்படி போறான் பாரு. சார் சொல்லுங்க சார். நான் ரெடியா தான் சார் இருக்கேன். சரிங்க சார். இப்படி அறக்க பறக்க வர்றேன். அட பிராடு கரப்பல, நீ எங்கடா இங்க? ஆமா, இது என்னடா கோலம்? மான கட்டவல, வேட்டி கூட கட்டாம வெளியில வந்திருக்கிற? ஏய், எல்லாம் உன்னால தான்டா. நீ கொடுத்த டுபாக்கோ செக்னால தான்டா. உன்னால காசும் போச்சு, கட்டி இந்த வேட்டியும் போச்சுடா. என்ன சொல்ற? நான் பிராடா? காசையை வாங்கிட்டு செல்லாச்சிக்கு கொடுத்த நீ பிராடா? இல்ல ஏமாந்து வேட்டியை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற நான் பிராடா? செக்கா? ஓ, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு ஈடா கொடுத்தனே அதா? அது நல்ல செக் தானே? ஏன், என்ன பிரச்சனை? நல்ல செக்கு தான்டா, நல்ல செக்கு தான். உன் செக்க செல்லாதன்ட்டாங்கடா பேங்க்ல. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். அது சரி, அது இருக்கட்டும், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன்னா பிரசாத் எதுக்காக இங்க வந்திருக்கா அது சொல்லு முதல்ல. எது பிரசாத்தா? யோ, என்னையா உளர்ற? பிரசாத் ஏன் இங்க வரணும்? நாச்சிமுத்து, நிலைமை தெரியாம நீ விளையாண்டுட்டு இருக்க. பிரசாத் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் இங்க வந்து பதுங்கி இருக்கேன். உண்மை சொல்லு, அவன் எதுக்காக இங்க வந்து தங்கியிருக்கான் சொல்லு. பணத்தை மீட்டு தர சொல்லி வந்தேன். சரி, இங்கே இருன்னு சொல்லி நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். என்னது? அவன் பணத்தை நீ மீட்டு தர போறியா? இதை நான் நம்பணும்? வெறும் 4 லட்சம் ரூபாய் காசுக்கே என்ன ஏமாத்துறவே நீ 4 கோடி ரூபாய் காசு அவனுக்கு மீட்டெடுத்து கொடுக்க போறியாக்கும். நீ பிரசாத்தை வச்சு என்ன திட்டம் போட்டிருக்க சொல்லிடுறா, என்கிட்ட சொல்லிடு. யோ, ஒரு திட்டமும் போடல. நான் சொல்றது முழுக்க உண்மை. நம்புனா நம்பு, நம்பாடி போ. நாச்சிமுத்து, என்கிட்ட உண்மையை மறைக்கிறது உனக்கு நல்லதில்ல. உண்மையை சொன்னா உனக்கு நான் எத்தனையோ உதவிகள் செய்யணும்னு இருக்கேன். ஆமா, கிழிச்ச. உனக்கே உதவி வேணும்னு கேட்டு என்கிட்ட வந்திருக்கிற. இந்த லட்சணத்துல நீ எனக்கு உதவி செய்ய போறியா? நாச்சிமுத்து, என்னுடைய அருள்வாக்கு திறமையால உனக்கு வரப்போற ஆபத்துகள் எல்லாம் முன்கூட்டியே என்னால சொல்ல முடியுமாடா? என்னையா உன் வித்தை என்கிட்டயே காமிக்கிறியா? நாச்சிமுத்து, நீ என்னை நம்பல. ஒரு சாம்பிள் சொல்றேன் கேட்க. உன் பிராடு பித்தலாட்டம் எல்லாம் பிரசாத்தோட தம்பி கோபிக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னைய போட்டு நொங்கி எடுத்து பிரசாத்தை கூட்டி போறதுக்காக அவன் இங்க வந்துகிட்டு இருக்கான். ஜோசியம், என்னையா சொல்ற? கோபிக்கு எப்படி அந்த உண்மை தெரியும்? என் கூட சுத்திட்டு இருந்தானே சுப்பு, அவன் இப்ப அங்க போயிட்டான். அப்ரூவர் ஆயிட்டான்டா. எப்படியா அவனை அந்த பக்கம் போவிட்ட? அவனை சேர்த்து உன்னோட கூட்டம் வந்திருக்க வேண்டியதானே? நீ நம்பிக்கையா நடந்திருந்தா தானடா. நீ பிராடுத்தனம் பண்ணி எங்களை ஏமாத்தின. அவன் அந்த பக்கம் போய் தொலைச்சிட்டான். இந்த பார், இப்பவும் கூட ஒண்ணும் தப்பு இல்ல. என்னை உன் கூடவே வச்சுக்க. அடுத்து அந்த கோபி என்ன பண்ணுவான், அதை எப்படி பண்ணுவான், பிரசாத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே எனக்கு அத்துப்படி. என்னை மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளு உன் பக்கத்துல இருந்தா அது உனக்கு பலம்டா.
ரொம்ப யோசிக்காத. உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு என்னை மாதிரி ஒரு ராஜகுரு இருக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்காக நான் ரொம்ப பணமெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு ராஜகுருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை செஞ்சா போதும். ஏண்டா நீ ராஜகுருவாடா? கட்டிக்கிறதுக்கு ஒரு வேட்டி கூட இல்லாம அன்றாயரோட பிச்சைக்காரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ராஜகுருவா? உன்னை மாதிரி பரதேசி பேர்கள் எல்லாம் ராஜகுருவா வந்தா நாடு என்னத்துக்கிட்டாங்க? ஏண்டா உன்னைய ராஜகுரு நம்பித்தான் அந்த பிரசாத்தை பிச்சை எடுத்து திரியறேன். இப்ப நீ எனக்கு ராஜகுருவா வந்து என்னைய பிச்சைக்காரனாக்க பாக்குற. ஏண்டா அது எப்படி? ராஜாக்கள் மாறினாலும் ராஜகுரு மட்டும் மாற மாட்டேங்கிறீங்க. அயோக்கியப்பல போட்டேன்னு வச்சுக்க. ஒரு வாய் வார்த்தைக்காக அப்படி சொல்லிட்டேன். என்ன நீங்க ராஜகுருவெல்லாம் வச்சுக்க வேணாம். என்னைய உங்ககிட்ட செருப்பு துடைக்கிற வேலைக்காரனை வச்சுக்கிட்டா போதும். டேய் உன்னை மாதிரி வாய்ச்சோடால நடிக்கிறவன் தின்ன தூங்கி சோம்பேறி பயிலுக இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன நாக்கு வலிக்கிறதா? ஐயோ அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் மாட்டின படம் தானே நான் உங்ககிட்ட வந்தேன். அவங்க கிட்ட மாட்டினா பின்னிடுவாங்க. இங்க வந்தா நீங்களும் அடிக்கிறீங்க. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரசாத் கிட்ட சிக்கினாலும் என் கதை முடிச்சு போயிடும். கோபி கிட்ட சிக்கனே சொல்லவே வேண்டாம், அடிச்சு கோர்த்து தொங்க விட்டுருவேன். என்னை உங்க கூட வச்சு கொஞ்சம் ஆதரிங்க. நீங்க காசு பணம் கூட தர வேண்டாம். தங்குறதுக்கு ஒரு மூளை, 2 கிழிஞ்ச துணி, எனக்கு 2 வேளை சோறு போட்ட கூட போதும். விசுவாசத்தோட உங்க காலை கழுவிக்கிட்டு காலம் பூரா உங்க காலடியே கிடப்பேன். என்னை கைவிட்டாதீங்க. சிறு துரும்பு கூட பல்லுக்குத்து உதவுறது இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில நான் உங்களுக்கு உதவுவேன். நம்மளையே குழப்புறானே. ஐயோ 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 ஜோசியோ உன்னோட சேர்ந்து என்னை மாட்டி விட்டு பாக்குறீங்க. எந்திரியா ஏய் இங்கே தோடா சீக்கிரம் சீக்கிரம். ஏய் உள்ள உள்ள போல நான் சொல்ற வரைக்கும் வெளிய வராத. ஏய் நல்லா கேட்டுக்க, நான் சொல்ற வரைக்கும் வெளிய வரப்பா. இங்க இரு. வாங்க தம்பி வாங்க. இருங்க சார், லக்கேஜ் வச்சிட்டு வந்துடுறேன். தம்பி 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 ஒரு சார் இருங்க இருங்க வாங்க. ஆத்து தூக்கிட்டு ஆமா சார், நான் பின்னாடி வச்சிரறேன். நான் வைக்கிறேன் கொடுங்க. டேய் இல்ல இருக்கட்டும் சார், நான் வச்சிரறேன். விடுங்க. உள்ள விடா. நீங்க வாங்க தம்பி வாங்க. ஏறுங்க ஏறுங்க உட்காருங்க. ஏய் அண்ணன் ஃபோன் வந்தானே கிளம்பிடணும். சரியா? சரிங்கண்ணா. ஏய் என்னடா? சொல்லுங்கண்ணே. சரிண்ணே. சரி அண்ணா இடத்துல கூட்டிட்டு கிளம்புங்க. நானும் கிளம்பிட்டேன். வண்டியா வணக்கண்ணா. வணக்கம் 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 மாமா. என்ன மாப்பிள்ள வர சொன்ன? கோயில் என்ன அப்படி விசேஷம்? கோயில்ல ஒன்றும் விசேஷம்லாம் இல்லை. என்ன மாப்பிள்ள இது பழுத்த பழம் மாதிரி எல்லா பேரும் பட்டையை போட்டு தெரியுறீங்க. பேண்டை போட்டு தெரிஞ்சவெல்லாம் வேட்டியை கட்டிக்கிட்டு பக்தியோட அலையிறீங்க. கேட்டா ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. ஒருவேளை பொண்ணை பறி கொடுத்த விரக்தி இல்ல சாமி கிட்ட வேண்டுதல் பண்ணலான்னு வந்திருக்கியோ? பறி கொடுத்ததை திரும்ப பறிக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம். எனக்கு ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. அதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நீங்க எங்கேயோ போயிருப்பீங்களே. சரி விடுங்க. இப்ப என்ன விஷயம்னா, எல்லாம் கைக்குடி வர நேரத்துல நம்ம முயற்சியை கெடுத்து அந்த கோபி பைய அந்த ஓடுகாலி 2 பேரையும் காப்பாத்தி கொண்டு போயிட்டான். மாப்பிள்ள இதோ பாரு, அதான் நேத்து சாயங்காலத்துல வந்து ஊரு முழுக்க சிரிப்பா சிரிக்குத. நீ எல்லாம் ஒரு ஜாதி தலைவனான்னு என்னை நிக்க வச்சு ஊருக்கார கேள்வி கேட்கிறான். நேத்துல இருந்து நான் வெளியவே வரல. நீ கூப்பிட்டது தான் நான் வந்தேன். மாமா, சிரிப்பா சிரிக்கிற வாய்க்கெல்லாம் மண்ணள்ளி போட்டு மூடணும்ல, அதுக்காக தான் இப்படி வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் மாப்பிள்ள என்ன பண்ண போற? மாமா, அந்த கோபி வீட்டுக்குள்ள புகுந்து யாராச்சும் ஒரு பொம்பளையை தூக்க போறோம். யார தூக்குனா அந்த கோபி துடிப்பானோ
அப்படி ஒரு ஆளை தூக்க போறோம் மாமா. ஏய் இது பெரிய விவகாரமாயிட போதுடா மாப்ள. நம்ம பொண்ணை திருப்பி கொண்டு வர்றது வேற, அடுத்த ஜாதி பொண்ணை தூக்குறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குடா. என்னண்ணே இது? பொண்ணை தூக்கணும் முடிப்பட்ட எல்லாம் ஒண்ணு தானே. நம்ம பொண்ணை மட்டும் அவன் தூக்கணும் யோசிக்காம இப்ப அவன் பொண்ணை தூக்கும் போது நம்ம ஏன் யோசிக்கணும்? தம்பி எதிரியை மிரட்டுறதுக்காக தடாலடியே ஏதாவது பண்றதெல்லாம் சரிதான். அட அதுக்காக தான் நான் மயில தூக்குனேன். ஏன்னா மயில் ஆம்பளை, நீங்க பொம்பளையிலடா தூக்க போறேன்னு சொல்றீங்க. ஆம்பளைய தூக்குறதுக்கு அவன் பாஞ்சி வந்து மயிலை காப்பாத்தி கொண்டுட்டு போயிட்டான். இப்போ நீங்க பொம்பளைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவன் சும்மா இருப்பானா? மாமா அவன் என்ன கிழிக்கிறானோ கிழிக்கட்டும் மாமா. ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் போட போறேன் மாமா. பொண்ணையும் பயலையும் ஒப்படைச்சிட்டு உங்க வீட்டு பொம்பளைய கூட்டிட்டு போறான்னு சொல்ல போறேன். இல்லைனா உன் வீட்டு பொம்பளை நிலைமை சிக்கலாயிரும் சொல்ல போறேன். அந்த சூரப்புலி என்ன பண்றான்னு பாக்குறேன் மாமா. மாப்ள நல்லா யோசிச்சுக்கடா. யோசிக்கிறதெல்லாம் இல்ல மாமா, நான் முடிவே பண்ணிட்டேன். நான் இப்போ உங்களை வர சொன்னது யோசனை கேட்கறதுக்கு இல்ல, அந்த கோபி பயலோட அட்ரஸை கேட்கறதுக்கு. இடம் தெரியாம எங்கேயும் போய் கை வச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான். மாமா அந்த கோபி பைய அட்ரஸ் சொல்லுங்க மாமா. மாப்ள எதுக்குடா? மாமா சொல்லுங்க மாமா. சரி மாமா, அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா இது டக்கு டக்குன்னு கூப்பிடுறீங்க, டக்கு டக்குன்னு போ சொல்றீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. முதல்ல நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சரி மாமா. சரி. டேய் இப்ப நம்ம போறோம், ஆனா தடாலடியா இறங்கி நினைச்ச ஆளுங்களை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. வீட்டுல யார் யார் இருக்காங்க, ஆம்பளை யார் யார் இருக்கான்னு இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அதிரடியா இறங்கணும்டா. ஏன்டா ஒருவேளை கோபி இங்க இருந்துட்டா நம்மள தெரிஞ்சிடாதா? டேய் நம்மள தெரிஞ்ச ஆளுங்க எவனாவது இருந்தா யோசனையே கிடையாதுடா. அதிரடியா புகுந்து தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம்டா. வாங்கடா. வா மகேஷ். வாமா. அக்கா என்னக்கா இன்னைக்கு பால் கொல்கட்டையா? ஏன் என் புருஷனுக்கான வேற வேலை இல்லையா? டெய்லி பால் கொல்கட்டைக்கு மாவு ஊட்டி கொடுத்துட்டு இருக்குதுக்கு. சரி என்ன இப்பதான் கீரை உருவுறீங்க? நீங்க எப்ப சமைச்சு நான் இப்ப குழம்பு வாங்கிட்டு போறது? அண்ணி அப்பா அண்ணன் எல்லாம் எங்க? அண்ணன் யாரையோ பாக்குறதுக்காக வெளில போயிருக்காரு. மாமாக்கு உடம்பு சரியில்லை, அதான் பாபு மாமா மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஏன் அப்பாவுக்கு என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, காய்ச்சதான். சரி நீ சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களா? நேத்து நைட்டே போயிட்டாங்களே. ஒரு வழியா அந்த ரேவதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு போலயே. ஏய் ஆமா, ரேவதி பத்தி உனக்கு எப்படி தெரியும் மகேஷ்? மகேஷுக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. எனக்கும் கீதாவுக்கும் அந்த ரேவதி அங்க வந்ததுல இருந்து எல்லாமே தெரியும். ஏன் கீதா நீ எதுவுமே சொல்லலையா? ஏண்டி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியுமா. காமு அவ புருஷனும் அவங்களுக்கு சித்தி வீட்டுக்கு கூட்டு வரும்போது நானும் கீதாவும் அங்கதானே இருந்தோம். அந்த காமு இருக்கா பாரு, சரியான அமுக்குனிமா. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. நானும் என்னென்னமோ விசாரிச்சு பார்த்தேன், வெறும் பொய்யா சொல்றா. நானும் விடல, அவ வாயை கிண்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரேவதி இருக்கா பாரு, அவ ஒரு நாள் தெய்வான சித்தி கூட கோயிலுக்கு போயிருந்தா. அன்னைக்கே அவ மாட்டிருக்க வேண்டியது, அவளை நான் தான் காப்பாத்தினேன். ஏன் மகேஷ் உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிருக்க கூடாதா? சொல்லிருந்தா மட்டும், இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னு வைங்க, எங்க அப்பா அவங்க 2 பேருக்கு உபதேசம் பண்ணியே ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிருப்பாரு. அப்புறம் அவங்க காதலுக்கு உதவ முடியாம போயிருக்கோம்ல. ஏண்டி எல்லாத்தையும் நீ மறைக்க போய் எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு பாத்தியா? ஏ கீதா, அவதான் பொறுப்பு இல்லாம இருந்தான்னா நீ ஏச்சு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிருக்க வேணாமடி? இல்லம்மா, காமுக்க தான் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லுச்சுமா. ஏன் மகேஷ், இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லனாலும் உங்க அண்ணன் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அவர் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பார்ல. ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வச்சதுல எங்களுக்கும் பெருமை இருக்கட்டும் தான் நான் சொல்லல. இப்ப என்ன, அதான் அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார்ல, பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வச்சதுல எனக்கும் ஒரு பெருமை கிடைச்சிச்சு. அவ்வளவுதான், விடுங்க. ஏ கீதா, காதல் வரலாறுல உனக்கு எனக்கு ஒரு இடம் இருக்குடி. வணக்கம்மா. வணக்கங்க. நீங்க யாருங்க?
நாங்க தலக்காவூர். எங்க ஊர் கோயில்ல மாசி மாசம் திருவிழா வருது. அதுல ஐயா ஒரு நாள் வந்து கச்சேரி வாசிக்கணும். அதான் ஐயாவை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? உள்ள வாங்குங்க. பரவாயில்லம்மா, ஐயா இருக்காங்களா? இல்லைங்க, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்காரு. ஐயாவுக்கு உடம்புக்கு என்னமாச்சு? சும்மா காய்ச்சதாங்க. அப்பனா ஐயாவை தொந்தரவு பண்ண வேணாம். கோபிங்கிறது அவன் ஏன் பையன் தாங்க. சொன்னாங்க. அவர் இருக்காரா? அவன் இல்லைங்களே, அவனும் இப்பதான் வெளியே போயிருக்கான். 2 பேத்துல யாராவது ஒருத்தரை பாத்துடலான்னு வந்தோம். 2 பேருமே இல்லைங்கிறீங்களே. 2 பேருமே இப்போ வந்துருவாங்கங்க. நீங்க இருந்தீங்கன்னா அவங்கள பாத்துட்டு போயிடலாம். இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சுக்கிட்டு இருங்க. என் மருமகளை விட்டு போன் பண்ண சொல்றேன். மலரு, நீ மாமாக்கு போன் பண்ணி கச்சேரி புக் பண்றதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லுமா. போமா. ஐயோ வேண்டாமா, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அவர் நிதானமா வரட்டும். நாங்க இருந்து வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம். எங்க அப்பாவுக்கு சொக்கலிங்க ஐயா ரொம்ப நெருக்கம். இவங்க உங்க மருமகனா கோபி சாரோட? ஆமாங்க, அவரோட ஒய்ஃப். அப்ப அவங்க? இவளும் என் மருமக தாங்க, என் மூத்த பையனோட சம்சாரம். ஓ, அப்படின்னா அவங்க? இவதாங்க என் பொண்ணு மூத்தவ மகேஷ். கட்டி கொடுத்து இதே ஊர்ல தான் புருஷனோட இருக்கா. சரிங்க சரிங்க. அப்ப இந்த பொண்ணு? என் கடைசி மக கீதா, படிக்கிறா. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? என்ன தம்பி, படிக்கிறல்ல. ஓ, ஏண்டா அப்ப இந்த பொண்ணை தூக்கிட்டு போனா சரியா இருக்கும்ல? தூக்கலாமா? தூக்கிலாம்டா. தமிழ்ல தான் பேசுறோம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கடா.